ஆக்ட்ரஸ் அபிநயா தனக்கு கூடிய சீக்கிரமாவே மேரேஜ் ஆக போகுது அப்படின்னும் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கூட நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் அப்போ எடுக்கப்பட்ட சில பிக்சர்ஸையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு சினிமால ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸா இருக்கவங்க தான் அபிநயா. தெலுங்கு சினிமால சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தாலும் தமிழ் சினிமால ஒரு லீடிங் ஆக்ட்ரஸா தான் நடிச்சிட்டு வராங்க. அபிநயானால வாய் பேச முடியல அப்படின்னாலும் அவங்களோட டேலண்ட்டுக்கு அப்படின்னு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருந்தது. இவங்க நடிச்ச முதல் படமே நாடோடிகள் தான். அந்த படத்தை தொடர்ந்து 1000ல் ஒருவன், ஈசன், 7ஆம் அறிவு, வீரம், பூஜை, தனி ஒருவன், குற்றம் 23, சீதாராமன், மார்க் ஆண்டனி, ஃபேமிலி ஸ்டார், பனி உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. ஸ்பெஷலா விஷால் கூட சேர்ந்து மார்க் ஆண்டனி படத்துல நடிச்சதால இவங்க வேற லெவல்ல பாப்புலர் ஆயிருந்தாங்க. மேலும் அந்த படத்துக்கு அப்புறமா பர்சனல் லைஃப்லயுமே விஷால் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க விஷால தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னும், ரெண்டு பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு வந்தாங்க. மேலும் இதை பத்தி ரீசெண்டா கொடுத்திருக்க இன்டர்வியூல எல்லா விஷயத்தையுமே ஓபன் அப்பா அபிநயா பேசியிருக்காங்க. 33 வயசு ஆக போற அபிநயா ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்காங்க? நீங்க சிங்கிளா இருக்கீங்களா அல்லது யார் கூடயாவது மிங்கிளா இருக்கீங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் தான் என்ன அப்படின்ற கேள்விக்கு அபிநயா வெக்கப்பட்டுட்டு சைகை மொழியில சொல்லியிருக்காங்க. நான் 15 வருஷமா ஒருத்தரை லவ் பண்றேன். அதுவும் என் கூட படிச்ச ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு தான். சீக்கிரமாவே அவர் கூட எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா விஷால் கூட சேர்த்து வச்சு பேசின எல்லாமே ரூமர்ஸ் தான். அபிநயாவுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு கூட தான் சீக்கிரமா மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த நிலையில அபிநயாவுக்கும் அவங்களோட ரொம்ப நாள் பாய் ஃப்ரெண்டா இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு சிம்பிளா கோவில்ல என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்ச கையோட ரெண்டு பேரும் கோவில் பெல்ல அடிக்கிற மாதிரி ஒருத்தர் கையில ஒருத்தர் இருக்க என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் காமிச்சிருக்காங்க. மேலும் இந்த பிக்சரை ஷேர் பண்ணி அபிநயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட வாழ்க்கையில ரிங் பெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரோட பிளெஸிங்கோட இன்னைக்கு எங்களோட லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு, கூடி சீக்கிரமாகவே மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க.